இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பகுதி 6ல் பாடம் 9வது பார்க்கலாம். ஒரு முறை நான் ஒரு சாமியை பார்க்க போனேன். ஞானோதயத்திற்கான பாதையில் பயணிக்கும் ஒருவர் எதிர்கொள்ளக்கூடிய சபல தூண்டுதல்களை பற்றி எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக பின்வரும் கதையை அவங்க எனக்கு இப்படி சொன்னாங்க. துறவர பிராமணம் ஏற்றுக்கொண்ட ஒரு இளைஞர் விரைவில் ஒரு சுவாமியாக ஆனாங்க. பொன், பெண்கள், புகழ் இது மூணையும் தவிர்க்குமாறு அவருடைய குரு அவரிடம் சொன்னாங்களாம். ஒரு நாள் அந்த சுவாமி ஒரு நதியை கடந்து எதிர்கரைக்கு போய் கொண்டிருக்கும் போது அந்த கரையின் ஒரு பகுதி நீரால் அடித்து செல்லப்பட்டிருப்பதை பார்த்தாங்கன்னா, பொற்காசுகள் அடங்கிய பல ஜாடிகள் அங்கே இருந்ததை அவங்க பார்த்தாங்க. நான் இந்த உலகத்தை திறந்து விட்டதால அது எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் ஒரு கோவிலை கட்டினேன்னா அது நல்லதாக அமையும்னு அவங்க நினைச்சாங்க. அதனால ஒரு கட்டடக்கலை நிபுணர்களிடம் சிலரிடம் போய் தான் கண்டுபிடித்திருந்த பொற்காசுகளை அவர்களிடம் காட்டி ஒரு கோவிலை கட்டுமாறு அவங்களுக்கு சொன்னாங்க. ஒரு சுவாமிக்கு இவ்வளோ பணம் எதற்கு? நாம ஏன் இவரை தண்ணீருக்குள்ள தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை நாம நமக்கிடையே பங்கு போட்டு கொள்ளலான்னு அவங்க எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிட்டாங்களாம். அதன்படி அவங்க அந்த சுவாமியை தண்ணீருக்குள்ள வீசி எறிஞ்சாங்களாம். கிட்டத்தட்ட மூழ்கி போன அந்த சுவாமி கடவுளின் அருளால எப்படியோ உயிர் பிழைச்சிட்டாங்க. அப்ப என்ன நிகழ்ந்தாலும் சரி, இனி பணத்தின் மீது நான் சபலம் கொள்ள மாட்டேன்னு அவங்க உறுதி செஞ்சாங்களாம். அதன் பிறகு ஒரு காட்டுக்குள்ள வெகு தூரம் போனாங்களாம். யாராவது அவரை பார்க்க வந்த போது அப்படியே நில்லுங்க, நீங்க பணம் எதுவும் கொடுத்து வந்திருந்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கீங்கன்னா என்னோட பக்கத்துல வருவதுக்கு முன்னாடி அதை அங்கேயே விட்டுட்டு பாருங்கன்னு அவர் சொன்னாங்களாம் அந்த சுவாமிஜி. ஒரு நாள் ஒரு பெண்மணி அவரை பார்க்க வந்த போது என்னருகே வராதுன்னு அவங்க கட்டளையிட்டாங்க. அதற்கு அவள், சுவாமி, நான் தினமும் இங்கே உங்களுக்கு சிறிது உணவை மட்டும் விட்டுட்டு உடனே இங்கிருந்து போயிடுறேன்னு சொன்னான். ஆனால் அவள் ஒவ்வொரு நாளும் மெல்ல மெல்ல அவருக்கு அருகே வந்தா. அவள் நல்லவள் என்று அந்த சுவாமி முழுமையை நம்பினாங்க. அவள் உண்மையிலேயே என்னை அக்கறையோடு கவனித்து கொள்ள விரும்புகிறாள், அவள் என்னிடமிருந்து ஞானத்தை பெற விரும்புகிறாள்னு அவர் நினைத்தார். ஒரு நாள் அந்த சுவாமிக்கு துணையாக இருக்க அவள் ஒரு பூனையை கொண்டு வந்தா. ஆனால் அந்த சுவாமிக்காக தயாரிக்கப்பட்டிருந்த உணவை சாப்பிட அந்த பூனை மறுத்தது. அதனால் அவர் அந்த பெண்மணியிடம் தினமும் இந்த பூனைக்கு சிறிது பால் வேண்டும்னு வேண்டினார். அதற்கு அவள் ஒரு பசுமாட்டை கொண்டு வந்தாள். யார் இந்த பசுவை பராமரிப்பதுன்னு அந்த சுவாமி கேட்டதுக்கு, நான் அதை கவனித்து கொள்ளட்டுமான்னு அவள் கேட்டா. அந்த சுவாமி அதற்கு ஒப்புதலும் வழங்கினாங்களாம். அந்த சுவாமியை மேலும் மேலும் நல்ல கவனித்து கொண்டாளாம். இறுதியில அவருக்கு இருவரும் சேர்ந்து வாழ தொடங்கினாங்க. கொஞ்ச காலத்துல அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததாம். ஒரு நாள் அவர் தன் குழந்தையை கவனித்து கொண்டிருந்த போது அந்த வழியே இன்னொரு சுவாமி அவரை பார்த்து, உங்களுக்கு என்ன நேர்ந்ததுன்னு கேட்டாங்களாம். தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் இந்த உலகத்துடன் மீண்டும் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த முதல் சுவாமி அழத் தொடங்கினாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எல்லாவற்றையும் மீண்டும் திறந்துட்டு காட்டுக்குள் இன்னும் வெகு தூரம் போயிட்டாங்களாம். அவங்க தினமும் தன்னுடைய ஆன்மீக பயிற்சியை முறையா செஞ்சாங்க. சில வருடங்களுக்கு பிறகுதான் அவருக்கு சில சக்திகள் கிடைச்சதாம். ஒரு நாள் பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒருவர் அவரை தேடி வந்தாங்க. அவர் அந்த சுவாமியை வணங்கிட்டு, சுவாமி, நீங்க ரொம்ப அன்பவராக இருக்கீங்க, நீங்க ஒரு மாபெரும் சாது. நான் ஒரு பரம ஏழை, சாப்பிடுவதற்கு என் குழந்தைக்கு போதுமான உணவும் இல்லை, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவரிடம் கெஞ்சினா. அதற்கு அந்த சுவாமி, என் தாடியிலிருந்து ஒரு முடியை எடுத்துட்டு போ, அதை உன் அலமாரியில் வச்சிரு, நாளை காலையில அந்த அலமாரி நிறைய பணம் நிரம்பி வழியும், ஆனா இந்த ரகசியத்தை நீ யாரிடம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த சுவாமி தன் வீட்டிற்கு அந்த ஆசாமி தன்னோட வீட்டுக்கு திரும்பியவுடன் அந்த ரகசியத்தை தன் மனைவிடம் சொல்லிட்டான். அவள் அதை இன்னும் பலரிடம் சொன்னான். விரைவில் அது பல இடங்களுக்கு பரவியது. அந்த சுவாமியின் தாடியிலிருந்து ஒரு முடியை பிடுங்குவதற்காக மக்கள் வந்து 100 கணக்கில் அவரை நோக்கி விரைந்து வந்தாங்களா. விரைவில் அவருடைய முகத்துல இரத்தம் வலியவும் தொடங்கினதா. அந்த சுவாமி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போய் மீண்டும் தன் ஆன்மீக பயிற்சியில துவங்கினாங்க. ஆனா அவர் ஒரு மதிப்பான பாடத்தை கற்றுக்கொண்டிருந்தார். பொன், பெண்கள், புகழ் ஆகியவற்றுடன் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதனால ஏற்படக்கூடிய மோசமான பின் விளைவுகளை அவரால் இப்போது
தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த கதையை என்னிடம் கூறிய சுவாமி என்னை பார்த்து, இந்த பாடத்தை நீ ஒருபோதும் மறந்துடாத, இது உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும், வழியில நீ பார்க்கக்கூடிய இளைய சுவாமிகள் அனைவருக்குமே நீ இந்த கதையை எடுத்து சொல்லணும்னு சுவாமி ராமாவிடம் அந்த சுவாமிகள் ஜி சொன்னாங்களாம். சுவாமி ராமா அவங்க உத்தரப்பிரதேசத்தில் இருந்தபோது அவங்கள பார்க்க உபநிஷங்கள் பற்றி அறிய சொற்பொழிகளை கேட்கவும் மாலை வேளைகளில் ஏராள மக்கள் வந்தாங்களாம். ஒரு நாள் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருந்த ஒரு இளம்பெண் பார்க்க வந்தாங்களாம் சுவாமி ராமா அவங்கள. அதற்கு அவங்களிடம் அனுமதியும் கேட்டாங்களாம். அந்த பேட்டியின் போது தன்னுடைய முந்தைய பிறவியில் நான் அவனுடைய கணவனாக இருந்திருந்தாக அந்த பெண்மணி வலியுறுத்தினாங்களாம் சுவாமி ராமாயிடம். அவங்க 2 மணி நேரம் பேசி முந்தைய பிறவியில் நான் அவருடைய கணவனாக இருந்திருக்க கூடும்னு நான் ஒத்துக்கொள்ளும் நிலைக்கு சுவாமி ராமாவை நம்ப வச்சாங்களாம். அந்த பெண்ணுடன் அவங்க பேசிய அளவுக்கு வேறு யாரிடம் ஒருபோதும் அவங்க அதிக நேரம் பேசியதே இல்லையா சுவாமி ராமா. இந்த பிறவில நம்ம இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு அவள் என்னை வற்புறுத்த தொடங்கினாள். பின்னர் நான் அவளுடைய தாயாரிடம் பேசினேன். அவரும் தன் மகளின் கற்பனைக்கு ஆதரவாகவே இருந்தார். அந்த இளம்பெண் என்னிடம் சொல்லிய விஷயங்கள் என் மனசை ரொம்பவும் கவர்ந்ததுனால என்னுடைய அறியாமை காரணமாக அவளுடன் வாழ்க்கை நடத்துவது எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கும்னு நான் சிந்திக்க தொடங்கினேன். நான் திருமணம் செய்து கொள்ள என்னோட குருநாதர் சம்மதித்தால் அவளை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் அவளிடம் சொன்னேன். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை துறப்பதை பற்றி நான் ஒருபோதும் எண்ணினதே இல்லை என்னாலும் இன்னொருவருடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வது பற்றி நான் சிந்தித்தது என் வாழ்வில் அந்த ஒரு முறை மட்டும்தான். அந்த பெண் பிரபலமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவருடைய சகோதரர்கள் மற்றும் பல உறவினர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளும் இருந்தாங்க. நான் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு அவங்க எல்லாருமே என்னை கட்டாயப்படுத்தினாங்க. 1 வருடமாக என்னுடைய உணர்ச்சிகள் என் மீது வலிமையான தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. அது ஒரு மோசமான ஒரு காலகட்டமும் கூட. நான் விரக்தியை அனுபவித்தேன். எதிலும் எனக்கு மனநிறைவு கிட்டலை. ஆனால் நான் அந்த பெண்ணின் தாக்கத்திற்கும் அவருடைய குடும்பத்தாரின் தாக்கத்திற்கும் பெரிதும் ஆளாகியிருந்தேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆன்மீக பாதையில பயணித்து கொண்டிருக்கிற துறவர வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டுள்ள ஒரு மாணவன் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்படலான்னு என்பதையும் எப்படியெல்லாம் அவருடைய கவனம் சிதறக்கூடும் என்பதையும் பார்க்க இந்த அனுபவம் எனக்கு பேருதவியா இருந்தது. ஆன்மீக பாதையில பயணிக்கும் போது பல தடைகள் தோணும். ஆனா கடவுளின் அருளும் ஒரு குருவின் அருளும் ஒரு மாணவன் அந்த தடைகளை கடந்து முன்னேறி செல்வதற்கு அவங்களுக்கு ரொம்ப உதவும்னு நான் முழுமையை நம்புறேன். இறுதியா நான் என்னோட குருநாதரிடம் போய் என் திருமணம் பற்றி தீர்மானத்தை அவரிடம் சொல்லிட்டேன். அவர் ஒருபோதும் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தலை. ஆனால் எனக்கு தேவையான நேரத்துல எனக்கு அறிவுறுத்த அவர் ஒருபோதும் தவறினதே இல்லை. சிறிதளவு எதிர்ப்பு மற்றும் விவாதத்திற்கு பிறகு இறுதியில நான் எப்போதும் அவருடைய அறிவுரையை தான் பின்பற்றினேன். இந்த விஷயத்துல என்னுடைய குருநாதர் என்னிடம் இப்படி சொன்னார். உனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீ இன்னும் நிறைவேற்றி முடிக்கல. உலக வாழ்க்கையையும் துறவு வாழ்க்கையும் ஆய்வு செய்து அவற்றை ஒப்பிட்டு பார்த்துட்டு துறவர பாதையில செல்ல தீர்மானித்த பிறகு இப்ப நீ மீண்டும் லௌகீக சபலங்களுக்கு ஆளாகி உன்னை அனுமதித்து கொண்டிருக்க. தற்போது நீ எந்த தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறாயோ அது நீ தொடர்ந்து கட்டுண்டு கிடந்தனா, அந்த சூழ்நிலைக்கு உள்ளேயே நீ சிக்கி கிடந்தனா திரும்பவும் இந்த ஆன்மீக பாதைக்கு திரும்பி வருவதற்கு உனக்கு பல பிறவிகள் தேவைப்படும்னு இப்படி சொன்னார் என்னோட குருநாதர். இறுதி தீர்மானத்தை என்னிடம் விட்டுட்டார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு பிறகு அந்த பெண்ணுடனான பிணைப்பை துண்டித்து துறவர பாதைக்கு திரும்ப செல்ல நான் தீர்மானம் செஞ்சேன். 2 பிரபலமான பாதைகள் இருக்குது. ஒன்று துறவர பாதை, மற்றொன்று லௌகீக பாதை. என்னுடையது துறவர பாதை. ஒருவர் இந்த 2 பாதைகளும் ஒப்பிட்டு ஒன்று மேன்மையானதுன்னு இன்னொன்று தாழ்வானதுன்னு நினைக்கக்கூடாது. ஒருவர் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதை நான் நிச்சயமா கண்டிக்கல. அந்த பாதை ஒருவரின் வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு வழிகளை கொடுக்குது என்றாலும் அது ஏகப்பட்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளுது. துறவர பாதையில ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு போதுமான நேரமும் இருக்குது. ஆனால் உணவு, உடை, வசிப்பிடம் போன்றது மட்டப்படுத்தப்பட்டு உள்ளன. ஒருவர் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார் என்பது முக்கியமில்லை. அவர் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் விசுவாசத்துடனும் இருக்க வேண்டியது மட்டும்தாங்க முக்கியம்.
குறிப்பிட்ட இந்த நிகழ்வு என்னோட வாழ்வுக்கு சிறிது அவமானத்தை கொண்டு வந்தது. ஏன்னா சுவாமிகளையும் யோகிகளையும் மக்கள் ரொம்ப உயர்ந்த இடங்கள்ல வச்சு வழிபடுறாங்க. கடவுளுக்கு இணையா அவங்கள சொல்றாங்க. ஒரு சுவாமி என்பவர் லௌகீக பொருட்களை திறந்துட்டு சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளால போலியான துறவர வாழ்க்கை வாழ்கிற பலரை என்னுடைய பாதையில நான் சந்திச்சிருக்கேன். துறவரம், குறிப்பா பிரம்மச்சாரியம், துறவிகளின் பைத்தியக்காரத்தனம்னு மேற்கத்திய உளவியாளர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நான் தனிநபர்களிடம் விட்டுடுறேன். ஆனால் போலித்தனம் ஒரு மாபெரும் தடையாக இருக்கும் என்பதை நான் இங்க குறிப்பிட சொல்லணும். பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறவங்க தங்களுடைய உள்ளார்ந்த ஆழ்மைகளை மாற்றிக்கொள்ளலைன்னா அவங்க இயல்புக்கு புறம்பானவர்களாக ஆயிடுவாங்க. லௌகீக தூண்டுதல்கள் மீது கட்டுப்பாடு இல்லாதவங்க துறவர பாதையை பின்பற்றக்கூடாது. உணவு, உடலுறவு, உறக்கம், சுய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான தூண்டுதல் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. மனித வாழ்விலும் நடத்தையிலும் அவை ஒவ்வொன்றும் ஒரு வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் உடலுறவை மட்டும் ஏன் தீண்டத்தகாத ஒன்றாக நாம பார்க்கணும்? யோகா பற்றிய அறிவியல்ல எல்லா தூண்டுதல்களும் முறையாக வழிநடத்தப்படுது, ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி திருப்பிவிடப்படுது. இந்த தூண்டுதல்களை கட்டுப்படுத்தவும் அடக்கி கொள்ளவும் முடியாதவங்க உலக வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அந்த தூண்டுதல்களை முறையை நிறைவேற்றி கொள்ளணும். துறவர பாதைக்கு பதிலாக தாந்திரீக பாதையை அவங்க பின்பற்றலாம். இந்த தூண்டுதல்களின் நிறைவேற்றலை ஆன்மீக அனுபவங்களாக அவங்க மாற்றிக்கொள்ளலாம். தங்கள் மாணவர்கள் மீது கண்டிப்பான ஒழுங்கை திணிக்கின்ற துறவிகள் ஏகப்பட்ட குழப்பங்களை விளைவிக்கிறாங்க. மாணவர்கள் நேர்மையின்றியும் போலியாகவும் நடந்து கொள்ள இது வழிவகுக்குது. இதே போல ஒழுங்கு தேவைதானா? உள்ளும் புறமும் ஏற்படுகின்ற முரண்பாடுகள் ஒருவர் ஆன்மீக பாதையில பயணித்து கொண்டிருக்கவில்லை என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிற அறிகுறியிலேதான் இது.